மீன்களை துன்புறுத்தினாலோ, மீனராசிக்காரர்கள் மீன்களை துன்புறுத்தினார்களோ அல்லது கடல் நண்டு போன்ற அந்த சீ ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பெரிய தோஷம். கடல்லேருந்து எடுக்கக்கூடிய சங்கு, இதனால் செய்யப்பட்ட பொம்மைகள், பேனா, வாசலில் தொங்குற ஹேங்கிங்ஸு அல்லது ஒரு கவர் பேனா வைக்கிற ஸ்டாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கடல்லேருந்து கொண்டு வர விஷயங்கள் பண்ணணும். வாரம் ஒரு முறை போயிட்டு கடல் தண்ணியை ஒரு வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு வந்து அதுக்குள்ளே மஞ்சத்தூள் தெளித்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா பணவரவு அதிகமாகும். கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மீனராசிக்காரர்கள் வாரம் இல்லை, டெய்லி கூட கடலை போய் பாருங்கள். கடலை பார்க்க 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 உங்களுக்கு நல்லது ஏற்படும். கடல் தேவதை கடல் மாதா மட்டும்தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரப்போகிறாள். அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் தரும் அற்புத பலன். செவ்வாய்னா உடற்பயிற்சி கூடம், ஜிம்மு வச்சு நடத்துகிறவங்க. செவ்வாய்னா உங்களுக்கு ஆயுதங்கள், ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, ஹார்ட்வேர்ஸு, ஸ்க்ரூ டிரைவரு, இந்த கத்தி கபடா அந்த மாதிரியான ஸ்க்ரூ டிரைவர்ஸு வச்சுருக்கிற ஹார்ட்வேர் கடை வச்சிங்கன்னா சூப்பராக வருவீங்க. நம்பர் 9 உங்களுக்கு ராசியான நம்பர். நம்பர் 2 ராசியான நம்பர். ஸ்க்ரீன் பிளே, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், வசனம் எழுதுறது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை.